வைகாசி விசாகம் அன்று முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவார்கள். ஆனால் அன்றைய தினம் விரதத்தை கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் சில வகையான தானங்களையும் வழங்க வேண்டும். அப்படி என்னென்ன பொருட்கள் தானமாக வழங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்ம முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் என்னென்ன பொருட்களை தானமாக வழங்க முடிகிறதோ அதையெல்லாம் தானமாக வழங்கலாம். ஆனால் சில பொருட்களை இந்த நாளில் தானமாக வழங்குவதன் மூலம் சிறந்த பலனை கொடுக்கும். இந்த நாளில் தானம் வழங்குவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். வீட்டில் நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவை நீங்கும். உங்களுடைய துன்ப காலங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதனாலதான் வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்து தானம் வழங்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. முதலில் வைகாசி விசாக நாளன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று 1 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகத்திற்கு வாங்கி தர வேண்டும். அதன் பிறகு தானமாக வாங்கி தர வேண்டிய பொருட்கள் பால், தயிர், சர்க்கரை, வஸ்திர தானம் போன்றவை வழங்கலாம். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் அன்னதானம் வழங்குவது அவ்வளோ சிறப்பு. இந்த